ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ வரும். அதாவது ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னும் வரலையே, பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக விடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி நம்பி போய் பார்த்தா, நான் தான் சொல்கிறேன்ல, ஆல்ரெடி வந்த 8 கண்டஸ்டண்ட்டை விட இருக்கிறதுலே ரொம்ப மோசமான டஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸ்லாம் இதில் தான் இருக்காங்க. சூப்பரான கண்டஸ்டண்ட்டும் இதில் தான் இருக்காங்க. வர அடுத்த 8 பேட்ச் இப்போ நேற்றுலேருந்து தான் வர ஆரம்பித்தாங்க. தர்ஷிகா வந்தவொடனே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. ஜெஃப்ரி சத்யா வந்தவொடனே எப்படி சம்பவம் நடந்துச்சு. ரஞ்சித் சார் என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பேசுனா, நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிக்க, போய் பாருங்கள். முத்துவை பற்றி வந்தவங்க எல்லாருமே நிறைய ஒரு வன்மம். இது என்னடா இவன் வந்த உடனே யாருன்னே தெரியாது. ஆக்சுவலாக அன்ஷிதாவை எல்லாருக்கும் தெரியும், விஷால் எல்லாருக்கும் தெரியும், ஏங்க இருக்கிற எல்லாருமே முக்கியமாக நல்லா தெரியும். முத்துக்குமார்னா மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது, அதுதான் உண்மை. அவரையும் ஒரு சில பேர் தெரியும். எனக்குலாம் வந்து அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, அதில் தான் வந்து அவரை தெரியும். அப்படின்னு இருக்கும்போது இந்த பையன் வந்தான், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு கடைசியில் இப்போ வந்துட்டு அவன் தான் டைட்டில் வென்ற அளவுக்கு பேசுகிறாங்களே. நம்ம அப்போ எவ்வளோ பண்ணோம், இது ஏன் வரல, நம்ம எவ்வளோ பெரிய பிரபலம், நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்கள் இவனுக்கு எப்படி கிடைக்கிது, ஒரு காண்டு. இந்த காண்டு வரதான் செய்யும், சரிங்களா? அந்த காண்டு வராமல் இருந்தால் தான் அங்கே நல்ல கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா? வரோம் செய்ய பணமாச்சேங்க, 50 லட்சம் சும்மாவா, அதனால் அது மாதிரி வருது, சரிங்களா? அதனால தான் நேற்று வந்து ஒரு ரூமர் வர கிளப்பி விட்டாங்க, முத்துக்குமார் பெட்டி எடுத்து ஓடிட்டார் அப்படின்ட்டு. ஓடிட்டார்னு சொன்னோடனே, ஓ அவர் போயிட்டார் போல இருக்கு, அப்போ நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ஒரு சில பேர் மற்றவங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு சில பேர் நான் பண்ணுறது. இப்போ அன்ஷிதா உள்ளே வரும்போது எனக்கு தோணுச்சு, ஏன்னா வெளியில் வந்து இன்டர்வியூவில் வந்துட்டு யார் டைட்டில் வினராக வரும் அதான் ஊரே சொல்லுதே முத்துக்குமரன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வன்மம் கலந்த ஒரு விஷயத்த சொல்லும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரின்னு. ஆனால் அன்ஷிதா போகும்போது கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருந்திருந்தால் அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசியிருக்காது. ஏன் அப்படின்னா, அன்ஷிதா போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல, டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்காதப்பெல்லாம் அந்த பொண்ணு இருந்துச்சு, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, இந்த பொண்ணு நல்லா வரணும்டா, ஏன்டா இப்படி பண்ணி நாமினேட் பண்ணிங்க, உன்னை நான் நாமினேட் பண்ண உனக்கு தெரியுமா அப்படின்லாம் போகும்போது பேசிட்டு அனுப்புனார். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் பண்ணலம்மா, வேறு யாரோ பண்ணாங்க, அப்படின்னா ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டு இவர் ஹக் பண்ணுறாரு. அவங்க அப்படியே போயிட்டு திரும்ப விஷால்கிட்ட போய் பேசிட்டு நிறைய விஷயங்களும் அது வேறு டிபார்ட்மெண்ட், சரிங்களா? அது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு வந்து ஜட்ஜாக வந்து நம்மளுடைய தர்ஷிகா வரவங்க, அது வேறு, அப்புறமா அதை பற்றி பேசுவோம். இப்போ வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அதான் ஸ்டோர் ரூமில் தான் வராங்க, நம்ம சாட்சராக போயிட்டு சந்தோஷமாக வந்துட்டு இவன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் ஹக் பண்ணுறாங்க. எப்படி இருக்கமா அப்படின்னு விஷால் விசாரிக்க, ஏயா என்னையா எனக்கு ஒன்றும் புரியல, ஃபஸ்ட்டு தர்ஷிகாலேருந்து அப்படி தான் போச்சு, தர்ஷிகா கிட்டே எப்படி ஒரு பயம் இருந்துச்சு, இந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக பழகிறீங்க, இதுக்கு காரணம் என்ன? அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட பயம் இருக்குது, நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் பழகிற மாதிரி பழகிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா 2 பேர் மேலேயும் தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. இவர் வந்து தனியாக வந்து நீங்கள் தர்ஷிகாவுக்கு துரோகம் பண்ணிங்களா, இல்லை 2 பொண்ணுங்களோட விளையாண்டுட்டீங்க, 2 பொண்ணோட ஒரு காதல் கண்டென்ட்டில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சாங்க. ஆனால் அன்ஷிதா கிட்ட மூவ் ஆகிற அளவுக்கு தர்ஷிகா கிட்ட மூவ் ஆக முடியல, ஏன்னா ஒரு பயம் இருந்துச்சு நேற்று. ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அதை ஒரு வார்த்தை தர்ஷிகா சொன்னாங்க பிறகு விஷால் கிட்ட, ஒரே ஒரு வார்த்தை, நீ என்ன வேணால் கன்வின்ஸ் பண்ணலாம் மற்றவங்கிட்ட, நான் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், ஆனால் உனக்கும் எனக்கும் தெரியும், நான் உனக்கு இடம் கொடுத்தேன், நீ என்னை உண்மையிலே விரும்புகிறேன், நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன், நீ ஹோப் கொடுத்த, அந்த ஆக்ஷன்ஸால் எனக்கு ஹோப் கொடுத்த, அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, உனக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதனால தான் அவர் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார், சரிங்களா? ஆனால் அவர் சொல்கிற கடைசியாக ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னா, எல்லார்ட்டையும் பழகிற மாதிரி தான் உங்ககிட்ட பழகினேன், சூப்பர். இப்போ வந்துட்டு அன்ஷிதா வந்தவொடனே ஒரு ஹக் பண்ணுறாரு, எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அவங்களும் நல்லா இருக்குன்றாங்க. அப்பமா வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து வன்மத்தெல்லாம் கொட்ட வரல. அப்படியா? அது ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வன்மத்திலே தானே வாழ்வீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வன்மத்திலே தான் வாழ்ந்தீங்க, வன்ம குடோன் மாதிரி தான் இருந்தீங்க. ஜாக்லினை பற்றி எவ்வளோ பேசுனீங்க, மஞ்சரியை பற்றி எவ்வளோ பேசுனீங்க, நாங்கள் அதெல்லாம் யோசிக்கலன்னு நினைக்கிறீங்களா? விஷாலை எவ்வளோ இதுவாக பேசுனீங்க, எல்லாம் தெரியும் எங்களுக்கு, சொல்லுங்கள் அடுத்தது அப்படின்போது, நான் இந்த வீட்டில் வந்து பெரிய ஹக் கொடுக்குன்னு நினைக்கிறேன், பாடிச்சொல்லன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் எல்லாருமே சௌந்தர்யாவை புகழ்கிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா மேலே அவ்வளோ பாசமாக கேட்டிங்கன்னா அது வந்து பாதி தான், மீதி பாதி என்ன தெரியுங்களா? எதிரிக்கு எதிரி நண்பன் ஒரு கான்செப்ட் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு கான்செப்டை இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்னா, ஏன் வந்து அர்ச்சனா திடீர்னு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு என்னோடய ஃபுல் சப்போர்ட் நான் வந்து சௌந்தர்யா கொடுக்குறேன் சொல்கிறாங்கன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அருண் பிரசாத்துக்கு எதிரி யார்? முத்துக்குமரன். அப்போ முத்துக்குமரனுக்கு எதிரி யார்? சௌந்தர்யா. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன், சிம்பிள் கான்செப்ட். இப்போ அன்ஷிதா வந்து சௌந்தர்யா வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அன்ஷிதாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் எவ்வளோ சண்டைகள் வந்திருக்கு நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்தோன்னே ஒரு பெரிய அக்கம், நீ உடஞ்சிடாத, பிஆர் மேட்ரு அதான் இங்கே வைக்கிறதே, அதான் பிஆர் மேட்ரு, நீ உடஞ்சிடாத. பெரிய போனவங்களை எல்லாருக்குமே தெரியும் பிஆர்ன்றது யாருக்கு இருக்குது, அது எப்படியே என்ன போயிட்டுருக்குன்னு. இவங்க அம்மா வெளியே போயிட்டு உள்ளே வந்து சொல்கிறாங்க, நீ நம்பிடாத சரின்னு சொல்லிட்டு ஏன் உடையிறன்ட்டு. அடுத்தது இந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு பிஆர் இருக்குது,
இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பிஆர் இருக்காது யாரோ முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நெக்கில் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் பண்ணுவாங்க பாருங்க, அது மாதிரி பண்ணாங்க. முத்துக்குமரன் டென்ஷன் ஆகிட்டு ஃபேட்மேன் கிட்ட போய் பேசும்போது அவர் சொல்கிறார், இல்லை இவன் ஜெயிக்கணுன்றது எனக்கு உண்மை தான், ஆனால் நான் இதை மாதிரி காமிக்கணும் பக்கத்துலேருந்து பண்ண அவசியம் இல்லையே போது, அண்ணே நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்கண்ணே, தயவு செஞ்சு உங்களுக்கு கேட்டுக்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி எச்சரிக்கை மாதிரி கொடுக்குறாரு. அவர் நான் என்னையா பண்ணுறேன் எனக்கு உண்மையே புரியலையான்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே பார்க்க போனால் ஃபேட்மேன் ஒரு சில விஷயங்கள் பண்ணார், எல்லாருமே தான் ரியாவும் பண்ணாங்க, வர்ஷினியும் பண்ணாங்க, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட கேம் இருந்துச்சு, சரிங்களா? அதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதுவாக வந்துட்டு ஒரு பிஆர் வேலை பார்க்குறன்ற மாதிரி இவங்க பண்ண வேலை. விஜய் சேதுபதி வந்துட்டு சண்டே எபிசோட ஒரு விஷயம் பண்ணா பார்த்தீங்களா, அதனால் வந்து கிளம்பின விஷயங்கள், சரிங்களா? இது எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா பிடிக்காத கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு இது. ஆரி அர்ஜுனன் யாருக்குமே வீட்டில் பிடிக்காது, அப்பயும் நிஷா வந்து உட்காந்தாங்க. அப்போ நிஷா வந்து ஆரி அர்ஜுனனுக்கு பிஆரா? அப்படி கிடையாது. சரி, அப்போ வந்துட்டு அந்த கேங்கு ஒரு கேங்கு வந்து இருந்துச்சு பாருங்கள், ரியோ அர்ச்சனா அவங்களாம், அப்போ அவங்களாம் பிஆரா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க, நீ தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வெளியில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறாங்க, வெளியில் நடக்கிற விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு காண்டு. இதில் இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு என்னென்னா, செம்ம காமெடியாக இருக்குது, பயங்கர காமெடி. என்னென்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ட். பிஆர் எதுக்காக வைப்பாங்க? மக்கள்கிட்ட வந்து நம்ம பண்ணுற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து நார்மலாக இருக்கிற பிஆர். இன்னொரு தில்லாலங்கடி பிஆர் இருக்குது, என்ன தெரியுங்களா? அது ஒரு சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, கால் சென்டர் இவங்க வந்து இது பண்ணிப்பாங்களாம். கால் சென்டர் நம்மளுக்கு தேவையில்லாமல் அழைப்புகள்லாம் பேசாமல் பாருங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லோன் வந்திருக்கு வேணுமா, ஏன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா லோனு, அதெல்லாம் கொடுப்போம், அப்போ இந்த மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும். எனக்கு ஒரு இன்டர்நெட்லேருந்து வரும் பாருங்கள் டார்ச்சரு, அந்த இதை வந்து நான் கட் பண்ணி ஆச்சு ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டு அந்த மாடம்லாம் நான் இது பண்ணேன், அது என்ன சொல்லுவாங்க, சப்மிட் பண்ணி கொடுத்துட்டேன், முடிச்சிட்டேன், க்ளோசிங் ஆகிடுச்சு அந்த அக்கௌண்ட்டு. இப்போ ஃபோன் பண்ணி அதை வந்து நான் என்னோடய ஸ்டூடியோக்கு தான் முன்னாடி ஒரு ஸ்டூடியோ வச்சு தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த க்ளோசிங் ஆன ஸ்டூடியோக்கு இப்போ ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஆல்ரெடி அந்த கனெக்ஷன் தான் வச்சுருக்கேன், வேண்டாம் அப்படின்னா இன்னொரு கனெக்ஷன் இருக்குது, அது நீங்கள் வேணால் வச்சுக்கிறீங்க. ஆல்ரெடி கனெக்ஷன் வச்சுருக்கேன், இன்னொரு கனெக்ஷன் எங்கே வைக்கிறது? இல்லை இவங்க என்ன பேசுகிறாங்க தெரியல, அந்த மாதிரி வந்துட்டு இவங்க பண்ணுற வேலைகள் இருக்குது. வெரி ஒஸ்ட் த கோர். ஏன்னா உள்ளே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பிஆர்ன்றது எதுக்காக, வெளியில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள், அதாவது அந்த கால் சென்டரை வச்சு ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா மிஸ்டிகால் ஒன்று இருக்குது, ஹாட்ஸ்டார் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் ஆட் பண்ணேன், அதுக்காக செலவு துட்டு இப்படிலாம் செலவு பண்ணி பண்ணுறது இன்னொரு விதமான பிஆர். இப்போ என்னென்னா இவங்க உள்ளே வந்துட்டு ஃபேட்மேன் வந்து பிஆர்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உள்ளே ஒரு பிஆர் இருந்து உள்ளே இருக்கிறவங்க மண்டையெல்லாம் கழுவுறாரு, உள்ளே இருக்கிறவங்கள ஓட்டு போடுறதுக்கு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க, இல்லை உள்ளே இருக்கவங்க ஓட்டு போடுறத வச்சா வந்து மக்கள் வந்து அந்த பிக் பாஸ் வந்து கப்பை கொடுக்க போகிறாரு. கொஞ்சமாவது மூளை இருக்கணும். இவர் உள்ளே வந்து பிஆராக இருந்தானே ஓஆர் இருந்தானே வந்து இவர் வந்து பிஆராக இருக்கலாம் நம்ம ஃபேட்மேன். இது ஃபினாலே வாரம், இது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் வந்து போட போகிறது மக்களோட ஓட்டு. இந்த மக்கள் ஓட்டை வச்சு தான் வந்துட்டு யார் வின்னர் யார் ரன்னர் எல்லாமே தெரிய போகுது, யார் தேர்டு எல்லாமே தெரிய போகுது. இப்போ வந்து ஃபேட்மேன் வந்து பிஆரும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா இந்த அம்மா. இது எக்ஸ்போஸ் பண்ணதுனால இப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பயம் வந்துடுமா, முத்துக்குமரனுக்கு ஓட்டு கம்மியானமா சௌந்தர்யாவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுவா. வா என்ன ஒன்றும் புரியல. இது ஒரு பக்கம். இன்னொன்று உள்ளே வந்துட்டு இவர் வந்து முத்துக்குமரனுக்காக மற்றவங்ககிட்ட பேசும்போது மற்றவங்களோட ஃபேன்ஸ்லாம் மாறி முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அட்டடா, அதாவது நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை தஞ்சாவூர் கல்வெட்டிலேயே பொறிச்சு பக்கத்துலேயே உட்காந்துக்குங்க. ஏன்னா பிற்கால சந்ததியினர் எப்படி பிக் பாஸ் விளையாடக்கூடாதுன்றதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத மாதிரி இருக்குது. வெளியில் இந்த மாதிரி ஒரு பிஆர் ஒர்க்கு போயிருக்கு நான் பார்த்தேன் அப்படி சொன்னால் அது ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி. உள்ளே உனக்கு ஒரு பிஆர் இருக்காங்க, அது ஃபேட்மேனம். டேய் சூப்பராக அப்படிமா இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, அதாவது ஒரு சில பேர் வந்து நல்ல கிளவராக இருப்பாங்க, அவங்களோட அந்த வன்மம் தலைக்கு ஏறும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுவாங்க, அதுதான் நடக்குது, சரிங்களா? அதே மாதிரி நேற்று வந்தவங்களே நிறைய பேருக்கு வன்மங்கள் இருக்குது, ஜெஃப்ரிக்கு இருக்குது, சத்யாவுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, சரிங்களா? முத்துக்குமர் மேலே வன்மம் இல்லாமலாம் இல்லை. அதை சின்ன கலாயில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு 24/7 பார்க்கும்போது தெரியும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். நார்மல் ஹியூமன் பீயிங்காக யாருக்கு இருந்தாலும் ஐயோ நம்மளும் இதில் போட்டி போட்டோமே, 50 லட்சங்க எவ்வளோ பெரிய விஷயம். 50 லட்சம் கூட வந்து காரை கொடுக்குறாங்களோ, இப்போ புல்லட் வேறு அவருக்கு கிடச்சிருக்குது. இதில் வேறு ஒரு விஷயம் வந்து 50,000 வேறு சம்பாரிச்சிருக்காரு, ஏதோ டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் காண்டு வரதான் செய்யும். அதில் அப்படி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அன்ஷிதா சொல்கிறது தப்பு கிடையாது, அவங்க வன்மத்தை கொட்டுறாங்க. உள்ள பிஆர் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு நயா பைசாக்கு பிரோஜனம் இருக்கா? வெளியிலே ஒரு பிஆர் ஒர்க்கு சொல்கிறாரு, மக்களெல்லாம் வந்து மண்டையை கழுவுறாரு சொன்னால் கூட பரவாயில்ல, உள்ளே ஒரு பிஆர் இருக்கான்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ஏதோ பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வாயிலேருந்து என்ன வரப்போகுது, முத்துக்குமரனை பற்றி கேவலமாக சொல்லுவாங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.